Dipole in a uniform external field. இப்போ ஒரு பெர்மனன்ட் டைபோல் எடுத்துக்கோங்க. அதோட டைபோல் மொமெண்ட் p வெக்டார். இந்த டைபோல் ஒரு யூனிஃபார்மான எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல இருக்கு, தட் இஸ் E வெக்டார். q சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் QE வெக்டார். அண்ட் q சார்ஜ் மேலயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் QE வெக்டார். இங்க QE வெக்டார் அண்ட் இங்க QE வெக்டார். சோ இந்த டைபோலோட நெட் ஃபோர்ஸ் 0. q சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே தான் இருக்கும். அண்ட் q சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. சோ இப்படி தான் ஒரு டைபோல்ல டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். டார்க்னா டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். கப்பிள்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ், அந்த ஃபோர்சஸ் ஒரு டர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேரு தான் கப்பிள். இப்போ இந்த டயக்ராம்ல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆல்டர் பண்ணிக்கலாம். sin theta is equal to opposite by hypotenuse. இங்க opposite x ன்னு எடுத்துக்கலாம் and hypotenuse is 2a. இதுல இருந்து x is equal to 2a sin theta. அப்போ இந்த perpendicular distance 2a sin theta ன்னு எடுத்துக்கலாம். இந்த perpendicular distance ஓட பேரு arm of the couple. Now magnitude of torque is equal to magnitude of each force QE into arm of the couple 2a sin theta. 2QAE sin theta is the magnitude of torque. Dipole moment P vector is equal to Q into 2A P cap னு பார்த்தோம். So magnitude of torque is equal to and இதோட vector form torque toe vector is equal to P vector into E vector. Plus Q charge மேல act ஆகுற force இந்த directionல act ஆகுது and minus Q charge மேல act ஆகுற force இந்த directionல act ஆகுறனால இங்க produce ஆகுற torque dipole electric fieldோட directionல align பண்ண ட்ரை பண்ணும். அதாவது இப்படி இருக்க டைபோல இப்படி அலைன் பண்ண ட்ரை பண்ணும். டைபோல் மொமெண்ட் P வெக்டார் E வெக்டார் இருக்கிற டைரக்ஷன்லயே அலைன் ஆயிடுச்சுன்னா தென் அந்த கேஸ்ல டார்க் இஸ் 0. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கனால டர்னிங் எஃபெக்ட் அங்க தேவையே படாது. சோ டார்க் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இன்கேஸ் ஃபீல்ட் யூனிஃபார்மா இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த கேஸ்ல P வெக்டாரும் E வெக்டாரும் பேரலலா இருக்கு. இங்க P வெக்டாரும் E வெக்டாரும் ஆன்டி பேரலலா இருக்கு. இந்த டயக்ராம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடு டைரக்ட் ஆகி இருக்கனால ஃபீல்ட் ரைட் சைடுல தான் ஸ்ட்ராங்கரா இருக்கும். அதனால ரைட் சைடுல இருக்க q சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஜாஸ்தியா இருக்க பக்கம் தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடு போக போக ஸ்ட்ராங்கரா இருக்கும். So the direction of increasing field is also towards right. இப்போ இந்த கேஸ். So the direction of net force in this case is towards left. So the direction of increasing field in this case is towards right.